வியூவர்ஸ், கிளப் ஹவுஸோட 6வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். போன அத்தியாயத்தில் டைகர் கிட்ட ஒரு புதிரை கொடுத்து விடைய கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விடைய டைகர் கண்டுபிடிச்சிருவானா? அதை இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 6, அந்த 2 நிமிடங்கள். பெட்டிங் செய்கிறவங்க கிளப் ஹவுஸோட ஆப்பில் இந்த ஈவெண்ட்டை தேர்வு செஞ்சு பெட் கட்டலாம். இறுதி முடிவை வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு பணம் அனுப்பப்படும் அப்படின்னு ப்ளூ சொன்னான். டைகரை பார்த்து, டைகர் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த மாதிரி சொன்ன உடனே ஸ்டேஜில் இருந்த ஸ்க்ரீனில் ஒரு பெரிய டைமர் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிச்சு. அதில் 2 நிமிஷத்துலேருந்து டைம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தவன் ஒரு பெருமூச்சு விட்டான். ப்ளூ, இந்த தண்ணி தொட்டி எவ்வளவு கொள்ளளவு கொண்டது அப்படின்னு கேட்டான் டைகர். 100 லிட்டர் இருக்கும் அப்படின்னு ப்ளூ சொன்னான். அவனோட உடல் எடை, வெளியேறும் தண்ணீர், மீதம் இருக்கும் தண்ணீர்னு ஏதேதோ கணக்கு போட்டு சடால்னு அந்த தொட்டிக்குள்ள பாஞ்சு மெத்தையில படுக்கிற மாதிரி கண்ணை மூடி படுத்தான் நம்ம டைகர். அவன் மூச்சு விடும் அந்த சுவாசம் மட்டும் முட்டையா மேலே வந்து இருந்தது. மற்றபடி அவனோட முழு உடலும் தண்ணீர் தொட்டிக்குள்ள தான் இருந்துச்சு. டைகரோட இந்த செய்கையை பார்த்த கூட்டம், இவன் என்ன செய்யறான், இருக்கதே 2 நிமிஷம், அதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பொண்ணும் சாக போறா, இவனோட கை விரலையும் வெட்ட போறாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னோட பெட்டு 10 கோடி, என்னோட பெட்டு 20 கோடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பயத்துல என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறான் போல அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. தண்ணிக்குள்ள படுத்தா ஞானம் வந்துடுமா என்ன? ஏய் சும்மா இருங்க, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம், எனக்கு என்னவோ அவன் விடைய கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு கோடி கோடியா பெட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனை நம்பி நான் 25 கோடி பெட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆனா இது எதுவுமே டைகரோட காதுக்கு போல. ஏன்னா அவன் ஏற்கனவே அவனோட சப்கான்ஷியஸ் மனசுக்குள்ள போயிட்டான். வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஃபுல்லா மறந்து போயிடும். இது டைகரை பொறுத்தவரை ஒரு புது உலகம். அவன் மட்டுமே இருக்க ஊரு. என்ன பிரச்சனைக்கு விடை தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவான். அமைதியா சிந்திப்பான். அதை தவிர அனைத்தும் அவனுக்கு பிளாங்க் ஆயிடும். அவன் அப்பப்போ இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மனதுக்குள்ள போய் அவனோட வீட்டில் பாத் டப்ல மூழ்கி பயிற்சி செஞ்சிருக்கான். அதனால சுயநினைவு இல்லாம அவனால நல்லா மூச்சு விட முடியும். இந்த மோட்ல அவன் இருக்கப்போ அவனோட மூளை 2 மடங்கு வேலை செய்யும். அந்த சப்கான்ஷியஸ் உலகத்துல இன்னொரு டைகர் அதே 5 லிட்டர், 3 லிட்டர் மற்றும் தண்ணி தொட்டியோட உட்கார்ந்துருந்தான். டை ஹார்ட் படத்துல அந்த ஹீரோ என்ன செய்வான், நல்லா யோசி டைகர் அப்படின்னு அவனே பேசிக்கிட்டு இருந்தான். ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல 5 லிட்டர் கேன்ல தண்ணியை நிரப்புவான், 3 லிட்டர் கேன்ல அதை ஊத்துவான். இப்போ 3 லிட்டர் கேன்ல 3 லிட்டர் இருக்கும், 5 லிட்டர் கேன்ல 2 லிட்டர் இருக்கும். அப்புறம் அந்த 3 லிட்டர் கேன் தண்ணியை முழுவதும் கீழே ஊத்திட்டு 5 லிட்டர் கேன்ல இருக்கும் 2 லிட்டரை 3 லிட்டர் கேன்ல ஊத்துவான். ஆக 3 லிட்டர் கேன்ல 1 லிட்டருக்கான இடம் பாக்கி இருக்கும். 5 லிட்டர் கேன் காலியா இருக்கும். திரும்ப 5 லிட்டர் கேனை நிரப்பி 3 லிட்டர் கேன்ல மீதம் இருக்கும் 1 லிட்டர் கொள்ளளவை நிரப்பினா 5 லிட்டர் கேன்ல சரியா 4 லிட்டர் கிடைச்சிடும். அதை கொண்டு போய் அந்த எடை இயந்திரத்துல வச்சா குண்டை செயலிழக்க செஞ்சிருவான். சபாஷ் டைகர், இதுதான் முதல் விடை. இப்பொழுது இந்த விடை இல்லாம இன்னொரு விடையை நம்ம தேடணும் அப்படின்னு அந்த உலகத்துல அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இங்க டைமர் 1 நிமிஷத்துக்கு கீழே போக ஆரம்பிச்சிச்சு.
கூட்டத்துல சலசலப்பு பெருக ஆரம்பிக்குது. பெட்டு 100 கோடியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. டைகர் புதற்கான விடைய அவனோட மூளை வேகமா தேடுது. அவனோட மனசுல பல மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஓடுது. கேன்ல இருக்க தண்ணிய மாத்தி மாத்தி ஊத்தி பார்த்து விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். சடார்னு ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளியை தொட்ட உடனே அவனுக்கு விடை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தண்ணி தொட்டியிலிருந்து எந்திரிச்சு வெளியே வந்து டைமரை பார்க்குறான். டைமர்ல 50 செகண்ட், 49 செகண்ட்னு டைம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சுத்தி இருந்த கூட்டத்தை ஒரு முறை பார்த்தான். அவங்க லூசர் லூசர்னு இவனை பார்த்து கத்திக்கிட்டு பெட் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவன் எந்திரிச்சு ஓடி இன்னும் 40 வினாடி தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தான். சுத்தி நடக்கிறத எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாதிரி இருந்தது நம்ம டைகருக்கு. வண்டிய கிக் ஸ்டார்ட் செஞ்சது போல சடால்னு கேன்களை நோக்கி வேகமா ஓடுனான். 3 லிட்டர் கேனை தொட்டிக்குள்ள முக்கி அதை ஃபுல்லா நிரப்பி அதை 5 லிட்டர் கேன்ல ஊத்துனான். திரும்ப 3 லிட்டர் கேனை நிரப்பி 5 லிட்டர் கேன்ல ஊத்த இப்போ 3 லிட்டர் கேன்ல 1 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் கேன்ல 5 லிட்டரும் இருந்தது. 5 லிட்டர் கேன்ல இருக்கும் தண்ணிய திரும்ப தொட்டிக்குள்ளேயே ஊத்திட்டான். இப்போ 5 லிட்டர் கேன் காலியா இருந்தது. 3 லிட்டர் கேன்ல மீதம் இருந்த 1 லிட்டரை 5 லிட்டர் கேன்ல ஊத்தி மீண்டும் அந்த 3 லிட்டர் கேனை நிரப்பி டைமரை ஒரு நொடி திரும்பி பார்த்தான். அங்க டைமர்ல 15-14 செகண்ட்னு போய்கிட்டு இருந்தது. திரும்ப வேகமா 3 லிட்டர் கேன்ல இருக்கும் அந்த 3 லிட்டர் தண்ணிய 5 லிட்டர் கேன்ல இப்போ ஊத்துனான். அவன் கையில இப்போ சரியா 4 லிட்டர் தண்ணி கிடைச்சுது. கூட்டம் 10, 9, 8ன்னு கோரஸா எண்ண ஆரம்பிச்சிச்சு. டைகர் 4 லிட்டர் தண்ணிய அந்த மிஷின்ல வச்ச உடனே டைமர் 2 செகண்ட்ல வந்து நின்னுச்சு. அந்த 2 வினாடிகள்ல அவனோட விரல் அவன் கையில இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிச்சுது. மரியாவோட நெஞ்சில இருந்த அந்த குண்டு இருந்த ஜாக்கெட் அதுவா அவிழ்ந்து விழுந்தது. அவளோட கண்ல தண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பெட்டில் ஜெயிச்சவங்க ஆனந்த கூச்சல் கத்திக்கிட்டு இருந்தாங்க. தோத்தவங்க டைகரை வெறுப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாவ், வாட் அ த்ரில்லிங் சீன்! ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. புதிரை டைகர் முடிச்ச விதம் அற்புதம் அப்படின்னு மைக்ல ப்ளூ கூறிட்டு கைகளை மேல தூக்கின உடனே ஸ்டேஜ்ல அந்த ஜிகினா பேப்பர்கள் வெடிச்சு தூவப்பட்டுச்சு. டைகர் ஈரமான உடையோட மிருகத்தனமான கண்ணோட சுத்தி இருந்த எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நன்றி.